ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நூல் புரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நூல் புரோட்டாவுக்கு நான் இன்றைக்கி மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேங்க. கோதுமை மாவுலேயும் செய்யலாம், கோதுமை மாவில் செஞ்சால் ஹெல்த்தியாக இருக்கும். மைதா மாவுலேயும் செய்யலாங்க. மைதா மாவில் செஞ்சால் நல்லா இழுத்து ஊறி வர்றதுக்கு லேயராக வர்றதுக்கு நல்லாயிருக்கும். 1 கப் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு புரோட்டா மாவு எப்பயும் நம்ம பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா மேலே எண்ணெயை தடவிட்டு சொதன்னு எண்ணெயோடு நம்ம ஊற வச்சிட்டோம்னா நூல் புரோட்டா செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் 2 மணி நேரம் இந்த மாவை ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. மைதா மாவாக இருந்தாலும் சரி, கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, பிசையறதுல தாங்க பக்குவம் இருக்குது. நல்லா அழுத்தி பிசையணும். நம்ம பிசையறதுலேயே முக்கால்வாசி லகுவாயிடணும். அந்த அளவுக்கு பிசையுங்க. பிசைஞ்சிட்டு நல்லா சொதன்னு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி வச்சாதான் நல்லா ஊறின பின்னாடி நல்லா பக்குவமாக இருக்கும். ஊறின பின்னாடி நம்ம எடுத்தோம்னா கையிலையே நல்லா ஈஸியாக வருங்க. நல்லா நம்ம கையிலேயே தட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம பார்க்கும் போகும்போதே நல்லா இலகுவாக இருக்கும். அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அப்போ தான் லேயர் நிறையா வரும். நூல் புரோட்டாவுக்கும் நல்லா இருக்கும். நமக்கு தேவையான சைஸில் உருண்டை போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் நூல் புரோட்டாவுக்கு பெரிய உருண்டையாக போட்டாவே நல்லாவே இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய உருண்டையாக போட்டுக்குங்க. நல்லா உருண்டையை உருட்டி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி புரோட்டாவுக்கு உருட்டணும். நல்லா பலகை முழுக்கு லேசாக எவ்வளோ லேசாக உருட்டுறோமோ அவ்வளோ லேசாக உருட்டிக்கலாம். இது மாவு நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லாவே லேசாக வரும். இழுப்புக்கெலாம் மாவு வரும். ரொட்டி பலகையோட கார்னர் முடிகிற வரைக்கும் உருட்டிக்கிங்க. உருட்டிட்டு மேலே எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா இந்த நூல் புரோட்டாவுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றுங்க. இல்லை எண்ணெய் உடம்புக்கு சரியில்லைன்னு நினைக்கிறவங்க, சேராதுன்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றாமல் செஞ்சாலும் நல்லா வரும். அதனால் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி நைஃப் எடுத்து கோடாக போடுங்க. எவ்வளோ சின்ன கோடாக போட முடியுமோ அவ்வளோ சின்ன கோடாக போட்டுக்குங்க. அப்போ தான் லேயர் அதிகமாக வரும். இந்த மாதிரி கோடாக பீஸ் போட்டு முடிச்சுட்டு கார்னர்லேருந்து இப்படி சுருட்டுங்க. 2 கையிலையும் ஓரத்தில் வச்சு இப்படி சுருட்டுங்க. எல்லா மாவையும் ஒன்று பண்ணுங்க. ஒன்று பண்ண மாவை தட்டி நீளமாக இழுத்துக்குங்க. எவ்வளோ தூரம் பிய்யாமல் நீளமாக இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு இழுத்துக்குங்க. இழுத்துட்டு வச்சுக்குங்க. வட்டமாக சுற்றி வச்சுக்குங்க. இந்த மாதிரி சுற்றி வச்சு மேலே எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் புரோட்டாவுக்கு உருட்டுறது மாதிரி உருட்டுங்க. ப்ரெஸ் பண்ணாமல் லேசாக அந்த லேயர் வெளியே தெரிகிற மாதிரி கார்னரில் மட்டும் லேசாக உருட்டுங்க. சுற்றி வர எல்லா கார்னர்லேயும் லேசாக இருக்கிற மாதிரி உருட்டுங்க. உருட்டி முடிச்சுட்டு ரவுண்டாக வந்துடும். அந்த ரவுண்டு வந்தோன்னே நமக்கு போதுமான திக்னஸ் வந்தோன்னே எடுத்து தோசைக்கல்லில் அடுப்பில் காய வச்சுருக்கிற தோசைக்கல்லில் போடுங்க. போட்டு நல்லா பெரட்டுங்க. இந்த பக்கம் ஒரு பெரட்டு, அந்த பக்கம் ஒரு பெரட்டுங்க. இந்த மாதிரி சிகப்பாக புள்ளி வந்தோன்னே இந்த பக்கம் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா கை விடாமல் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா வெந்தோன்னா மறுபடியும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா எண்ணெய் ஊற்றி கை விடாமல் இப்படி பெரட்டி விடுங்க. இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்தோம்னா தான் அந்த நூல் புரோட்டான்னு பேருக்கு தகுந்த மாதிரி நூலாக வருங்க. இது நல்லா நமக்கு போதுமான அளவு ரோஸ்ட் ஆனோன்னே யாருக்கு எப்படி பிடிக்குமோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்தளவுக்கு ரோஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு கம்மியான எண்ணெய் ஊற்றி கம்மியாக ரோஸ்ட்டாக பஞ்சாட்டம் எடுத்தால் பிடிக்கும்னா அதே மாதிரி செஞ்சுக்கலாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பப்படி செய்கிறது தான். இந்த மாதிரி நம்ம போதுங்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து தட்டில் வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் பிடிச்சி கடைகளெல்லாம் புரோட்டா தட்டுற மாதிரி தட்டணும். தட்டிட்டோம்னா இப்படி நூலாக அப்படி லேயராக வரும். பார்க்கறதுக்கே உங்களுக்கே தெரியும். நல்லா லேயராக இருக்கும். இதுக்கு ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்குங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும்